சவுக்கு சங்கர் அவர்களுடைய பையன் இறந்ததை தொடர்ந்து காவல்துறை அவருடைய பையனுடைய பேக்கை செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அதில் ஒரு சில பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஊடகவியலாளரில் சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன். அவரோட பையன் தியோ அவர்கள் சமீபத்தில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து நிறைய பேர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டிருந்தாங்க. 8 வயசு பையனுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்க போகுது, எதனால் அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படிங்கிற கோணத்தில் போலீஸார் முதல்ல விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பாக அவருடைய பேக்கில் ஏதாவது கிடைக்குமா ஆதாரம் அப்படிங்கிற கோணத்தில் போலீஸார் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அவரோட பையை செக் பண்ணும்போது சந்தேகத்திற்குரிய வகையில் அந்த பையில் எதுவுமே இல்லை. அவருடைய பள்ளி புஸ்தகங்கள் இருந்திருக்கு, அவர் எழுதக்கூடிய பேனா பென்சில் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருந்திருக்கு. இதை தாண்டி அவரோட பையில் அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ ஒன்று இருந்திருக்கு. அண்ட் இது மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடி ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுருந்துருக்காரா, இல்லை வேறு ஏதாவது உள்ளர ஹிண்ட் கொடுத்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே இல்லை. ஏன்னா பெரும்பாலானவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதுவாங்க, என்னோட சாவுக்கு இதான் காரணம், நான் இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பையனும் அது மாதிரி ஏதாவது எழுதியிருப்பாரா அப்படிங்கிற கோணத்தில் தான் போலீஸார் சர்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் எதுவுமே இல்லை. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் தான் இருந்துச்சு. ஏற்கனவே அந்த பையன் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிறதுனால தான் மனதளவில் டிஸ்டர்ப் ஆகியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பேக்கில் வேறு அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்குது. ஸோ அவர் முழுக்க அப்பா அம்மாவை நினச்சி தான் ரொம்பவே கவலையில் இருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு டைம் அதனால் அவரால் படிக்க முடியாமல் போயிருக்கு. ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாமே திட்டிருக்காங்க, அவங்க அம்மாவும் இதனால் திட்டிருக்காங்க. இதில் மனம் முடிஞ்சவர் தான் இப்படி ஒரு தவறான காரியம் எடுத்துட்டாரு, இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இங்கேயும் நிரூபணமாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து தெரிய வந்திருக்கு. எது எப்படியோ சவுக்கு சங்கர் அவர்களோட பையனோட மறைவு உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகை மற்றும் பொலிட்டீஷியனான குஷ்பு அவர்கள் கமல் மற்றும் ரஜினிகாந்த் படத்தில் இருந்து சுந்தர்சி விலகினதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ரஜினிகாந்த் சார் படம் கமலஹாசன் சார் தயாரிக்கிறாரு, அது சுந்தர்சி இயக்க போகிறாரு அப்படின்னோடனே எங்கள் ஃபேமிலி மொத்தம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களை விட அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். பட் இது ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்தது கிடையாது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒருத்தரை மட்டும் தாண்டி கமலஹாசன் சார் இருக்கார். அதை தாண்டி இந்த படத்தை வெற்றி கொடுத்தாகணும். அண்ட் அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்க்கு இவர் சரியாக வரணும், இவர் சொல்லக்கூடியது அவங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து தான் ஒரு சில விஷயங்களுக்காக அவர் வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் இதை கமல் சாட்டை ரஜினி சாட்டையும் சொன்னதே நான் தான். ரஜினி சார் ஒரு சீனியர் ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் கமல் சார் ஒரு ப்ரொடியூசர், இவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிறது அப்படின்னு சுந்தர்சி ரொம்பவே தயக்கத்தோடு இருந்தார். பட் எனக்கு 2 பேருமே நல்ல நண்பர்கள், அதனால் நானே அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தான் அவர் வெளியே வந்தார்னு சொன்னாரே தவிர என்ன காரணம் அப்படிங்கிறத கடைசி வரை குஷ்பு சொல்லவே இல்லை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.